ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவராய் இயேசுவை வரவேற்போம். ஆமென். ஆண்டவர் என்னிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 80 கேள்விகள் கேட்டார். ஆகையினால நான் இன்றைக்கு உங்களிடத்தில் சில கேள்விகளை கேட்கப் போகிறேன். வாசிப்போம். முதலாவது கேள்வி மத்தேயு 16:15. ஆண்டவர் கேட்டதான கேள்விகளிலே முதல் கேள்வி நாம் கேட்போம். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டார். ஆண்டவர் கேட்கிறார், இந்த காலையில உங்கள் எல்லாரையும் பார்த்து, நீங்கள் ஆண்டவரை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். இந்த செய்தியை சொல்லும் முன்பாக ஒரு சின்ன சம்பவம் நடந்ததை சொல்லுகிறேன். ஒரு ராஜா அவருடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா மக்களையும் அழைத்து, நீங்கள் ஒவ்வொருவரும் வரிசையாக வாருங்கள், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பரிசை கொடுக்கிறேன் என்றார். எல்லாரும் நீங்கள் என்ன கேட்கிறீர்களோ அதை தருவேன் என்று அவர் சொன்னார். அங்கே எல்லாரும் போனார்கள். கடைசியாக ஒரே ஒருவன் மாத்திரம் இருந்தான். அவனிடத்தில் கேட்டார், உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அப்பொழுது அவன் சொன்னான், ராஜாவே, எனக்கு ஒன்று வேண்டாம், நீங்கள் என்னுடைய வீட்டுக்கு வாருங்கள். அதான் அவன் சொன்னது. ராஜா மிகவும் சந்தோஷப்பட்டு குறிப்பிட்ட நாளிலே வருகிறேன் என்று சொன்னார். இன்று காலையிலேயும் ஆண்டவராய் இயேசு உங்களிடத்தில் கேட்கிற கேள்வி என்னவென்றால், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நீங்கள் எல்லாரும் சொல்ல வேண்டும், ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வாரும். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்குள்ளே வாரும்? ஆமென். ஆண்டவராகி தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் தேவனாக இருக்கிறாரா, அல்லது அவர் வைத்தியராக இருக்கிறாரா, எல்கையை இருக்கிறாரா, அல்லது என்னுடைய தகப்பனாராக இருக்கிறாரா? இன்றைக்கு காலையிலே நான் தைரியமாக சொல்ல முடியும், என் ஆண்டவர் எனக்கு தகப்பனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆக ஆண்டவரை நாம் என்ன ஸ்தானத்தில் வைத்திருக்கிறோம் என்பதா மிக முக்கியமாகும். ஆண்டவரை பின்பற்றின 5000 புருஷர்கள் 5 அப்பங்கள் 2 மீனை கொண்டு சாப்பிட்டார்கள். அவர்கள் எங்கே போனார்கள் என்று தெரியவில்லை. காரணம் என்னவென்றால், ஆகாரம் கிடைக்கும், நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும், என்னுடைய கடன் தொல்லைகள் மாறும், உலக ஆசீர்வாதத்துக்காக பெருங்கூட்டம் இருக்கிறார்கள். ஆனால் இந்த காலையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே, என்ன நடந்தாலும் சரி, யார் என்னை கைவிட்டாலும் சரி, உண்மையிலே உம்மை ஆராதிக்கிற என்னை நீர் ஆண்டவரே ஒரு நாளும் என்னை அர்ப்பணிக்காமல் போகிற அளவுக்கு மாறாதபடிக்கும், நீர் என்னை விட்டு கைவிடாமல் இருப்பதற்கும் உம்மை நான் வணங்குகிறேன். அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் என்ன சொல்ல வேண்டும்? உம்மை ஆராதிக்கிற நான் என்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறேன். இந்த நாளிலே உம்மை தேடி வந்திருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்மை தேடி இந்த காலையிலே வந்திருக்கிறேன். எல்லா சத்தமா சொல்லுங்க, நான் ஆண்டவரே இந்த தேடி இந்த நாளிலே வந்திருக்கிறேன். அதான் முதல் காரியம். இரண்டாவது காரியம் மத்தேயு 9:28. மத்தேயு 9:28. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இரண்டாவதாக 2 குருடர்கள் ஆண்டவரை பார்த்து, அவர்கள், ஆண்டவரே எங்களுடைய கண்கள் தெரிய வேண்டும் என்று சொன்ன பொழுது, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா? ஒரு மொழிபெயர்ப்பிலே விசுவாசிக்கிறீர்களா என்று இருக்கிறது, இன்னொரு மொழிபெயர்ப்பிலே நம்புகிறீர்களா? 2 குருடர்கள் ஆண்டவரை நம்பித்தான் அவருடைய சமூகத்திலே வந்திருக்கிறார்கள். இந்த காலை நேரத்திலையும் கூட ஆண்டவர் மேலே நாம் எந்த அளவுக்கு விசுவாசம் வைத்திருக்கிறோம்? இன்னைக்கு சபைக்கு அநேகர் போகிறார்கள்,
அநேகர் பிரயாசப்படுகிறார்கள். ஆனால் ஒரு விசுவாசம் என்ன தெரியுமா? என் வாழ்க்கை மாறுமா, என் பிரச்சனை மாறுமா என்று அவர்களுக்குள்ளே ஒரு அவிசுவாசம் வருகிறார். ஆகினாலே ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், ஆண்டவரே நீ அருகே வந்தால் மாத்திரம், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னுடைய அருகே மாத்திரம் வந்தால் போதாது, நீ சொல்ல வேண்டியது என்னவென்றால், ஆண்டவரே நான் முழுதுமாக உம்மை விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சொல்ல, ஆண்டவரே நான் முழுதுமாக உம்மை நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் சொல்லுறேன்? அல்லேலூயா. மரியாளிடத்திலேயும் சகரியாவிடத்திலேயும் ஆண்டவர் 2 தூதர்களை அனுப்பினார். அங்கே தேவதூதன் தோண்டி உனக்கு பிள்ளை என்று தரப்போகிறேன் சொன்ன உடனே மரியாள் விசுவாசித்தார். ஆனால் ஊழியக்காரனாக இருக்கிறதான சகரியா விசுவாசியாதபடினாலே ஆண்டவர் அந்த விசுவாசியாத மனிதனுக்கு தண்டனை கொடுத்தார். 2 பேருமே வாக்குத்தத்தம் பெற்றவர்கள், 2 பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். மரியாள் விசுவாசித்தபடினால் தேவன் அவளை மேன்மையாக வைத்து இன்றைக்கு நம்முடைய இரட்சகராய் இயேசு பிறக்கும்படியான ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஊழியக்காரனாய் இருந்தாலும் அவனுக்கு பெரிய தண்டனை வர காரணம் என்னவென்றால் அவனிடத்தில் விசுவாசம் இல்லை. நீங்களும் நானும் தேவ சமூகத்தில் சந்தேகம் குறையாமல் அவர் மேல் பிரியமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரிடத்தில் பிரியமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஐ லவ் யூ மை லார்ட். ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதைத்தான் விரும்புகிறார். மூன்றாவதாக யோவான் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்கள். யோவான் 5:6. நான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். ஆண்டவர் சொஸ்தமாக விரும்புகிறாயா, இன்னொரு மொழிபெயர்ப்பில் நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டார். அதில் விசேஷம் என்னன்னா, 38 வருஷம் முடவன். அந்த குளத்தை நான் பார்த்திருக்கிறேன். அந்த குளம் இப்பொழுது எல்லாம் இடிந்து கிடக்கிறது. அதற்கு பக்கத்திலே ஒரு நல்ல ஆலயம் இருக்கிறது. 38 வருஷமாக அவன் அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள இடத்துல தான் இருக்கிறான். இப்போ நீங்கள் அந்த ஆலயத்துக்குள்ளே போன ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா அந்த ஆலயத்தில் திரும்ப ரிஃப்ளெக்ட் ஆகி வரும். சவுண்டு ரிஃப்ளெக்ட் ஆகி ஆண்டவரேன்னு சொன்னால் அங்கே ஆண்டவர் என்ன கேட்கிறார்? நீ சுகம் பெற விரும்புகிறாயா? இன்னைக்கு காலையிலே ஆண்டவர் உங்களையும் என்னை பார்த்து கேட்கிறது என்ன? நீ சுகம் பெற விரும்புகிறாயா, ஆசீர்வதிக்கப்பட விரும்புகிறாயா என்று கேட்டும் பொழுது, ஆண்டவரே நான் பாவத்தில் இருந்தேன், இன்றைக்கு நான் பரிசுத்தமாக வாழ நான் பிரயாசப்படுகிறேன், பாவத்தை விட ஆண்டவரே உம்மை நான் விரும்புகிறேன். ஆகையினாலே தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் நேராக நடத்த முடியாது. 38 வருஷம் சுகவீனமாய் கிடந்த ஆளை பார்த்து விரும்புகிறாயா? அப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் இந்த காலையிலே பண்ண வேண்டிய ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை என்ன செய்யும்? மாற்றும். சூழ்நிலையை மாற்றும். எல்லாம் மாறட்டும். என்னுடைய அவமானங்கள் எல்லாம் மாறட்டும். என் பிள்ளைகளுடைய எதிர்காலம் மாறட்டும். குடும்பங்கள் மாறட்டும் என்று ஆண்டுடைய சமூகத்தில் விரும்பினால் நிச்சயமாய் இந்த காலையில் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் விரும்புகிற காரியத்தை நான் நிச்சயமாய் வாய்க்க பண்ணுவேன். எத்தனை பேர் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே நிச்சயமாக நீர் விரும்புகிற காரியத்தை நீங்கள் கண்டிப்பாய் செய்வீர்கள். அதற்காய் சோத்திரம். நான்காவதாக மத்தேயு 8:26. நான்காவதாக மத்தேயு 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார்.
உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. பேர் தான் கடலே தவிர அந்த தண்ணீர் நல்லா குடிக்கலாம். நான் அதை குடித்து பார்த்திருக்கிறேன். அந்த கடத்தில் அவர்கள் போகும் பொழுது ஆண்டவர்களுக்கு அற்ப விசுவாசிகளேன்னு சொல்கிறார். இன்னொரு மொழிபெயர்ப்பில் நம்பிக்கை குன்றியவர்களே ஏன் அஞ்சுகிறீர்கள்? இதில் பயத்தோடும் குழப்பத்தோடும் சந்தேகத்தோடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த காலையில் ஆண்டவர் சொல்லுகிறார், யாரும் பயப்பட வேண்டாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னை பார்த்து சொல்லுகிற காரியம் என்ன? நீங்கள் என்ன செய்ய வேண்டாம்? அநேக 14 வகையான பயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் நானும் தோற்று போகிற அல்லது தோற்க போகிற we are not defeated children. நீங்களும் நானும் ஆண்டவராய் இயேசுவினாலே வெற்றி பெற்றவர்களாய் இருக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஆண்டவர் நம்மை ஜெயிக்கும்படியாய் அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி ஜெயிக்க போகிறோம் என்பதை பார்க்க ஆண்டவருடைய சமூகத்தில் நாங்கள் கூனி குறுகி நிற்க வேண்டிய தேவையில்லை. காரணம் என்னவென்றால், என் ஆண்டவராய் இயேசு அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஜெயித்து விட்டார். ஹல்லேலூயா. ஆகையினாலே தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நாம தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து நடந்தால் ஆண்டவர் நம்மை ஜெயிப்பதற்காக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. பயப்படவும் வேண்டாம், நடுங்க வேண்டாம், தோற்று விடுவோமோ என்று அழவும் வேண்டாம். காரணம் என்னவென்றால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். அடுத்ததாக நம் கர்த்தருடைய சமூகத்தில் மத்தேயு 14:31, மத்தேயு 14ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். கலிலியா கடல் சொல்கிறமே 120 மைல் நீளம், கிட்டத்தட்ட ஒரு 30லிருந்து 60 மைல் அகலத்தில் இருக்கிறார். அந்த இடத்துல நீ ஏன் சந்தேகப்பட்டாய், ஏன் பயப்பட்டாய்? அதில் விசேஷம் என்னன்னா, கடல் மேல் நடந்ததான ஒரே ஒரு யார் என்றால் என் ஆண்டவராய் இயேசு ஒருவர் தான். ஹல்லேலூயா. ஆனால் யோபு அதை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கிறார். என் தேவன் கடல் மேலே என்ன செய்வார்? நடந்து வருவார். ஆகையினால் இன்னைக்கு பயமும் சந்தேகமும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. தேவனுடைய வாக்கு தத்துவம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுமா? என் வாழ்க்கை மாறுமா? என்னுடைய பாடுகள் மாறுமா என்று நாம் ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். பேதுரு ஜலத்தில் நடந்த பொழுது அவன் யாரை பார்த்தான் என்றால் ஆண்டவரை நோக்கி பார்த்தான். இந்த காலையிலே நீங்களும் நானும் பார்க்க வேண்டியது யாரை என்றால் இயேசுவை காண வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்தில் வந்து உட்கார்ந்த உடனே நம்முடைய நோக்கம் என்னவென்றால் என் ஆண்டவரை பார்க்க வேண்டும், என் ஆண்டவர் என்னோடு பேச வேண்டும், ஆண்டவர் எனக்கு வாக்கு தத்தங்களை தர வேண்டும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் அவன் அங்கே ஆண்டவரை பார்த்த பொழுது he was walking on the water. கடல் மேலே நடந்த ஒரு மனிதனிலே ஆண்டவர் நடந்தார். மனிதனிலே ஒரே ஒருவன் தான் நடந்தான், பேதுரு. நம்முடைய வாழ்க்கையிலும் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும், எந்த வியாதியாக இருந்தாலும், நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தாலே சொல்லுகிறேன், சந்தேகப்பட வேண்டாம். நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவராய் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பயந்து சந்தேகப்பட வேண்டிய தேவையே கிடையாது. அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக மார்க்கு 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மார்க்கு 8:17. இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, உங்களிடத்தில் அப்பங்கள் இல்லாதபடியினால் நீங்கள் யோசனை பண்ணுகிறது என்ன? இன்னும் சிந்தியாமலும் உணராமலும் இருக்கிறீர்களா? உணராமல் இருக்கிறீர்களா? அந்த உணராமல்ங்கிறத இன்னொரு மொழிபெயர்ப்பில் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களா? இன்னைக்கு நீங்களாலும் எந்த அளவுக்கு ஆண்டவரை புரிந்திருக்கிறோம்? நம்முடைய இருதயம் கடினமாய் இருக்கிறதா?
ஆண்டவர் இங்கே 3 காரியங்கள் சொல்கிறார். ஒன்றாவது என்னென்ன சொன்னால், சிந்தியாமல் இருக்கிறீர்களா? ஆண்டவரை பற்றி நாம் சிந்திக்க வேண்டுமானால் உங்களுடைய கரங்களிலும் என்னுடைய கரங்களிலேயும் அருமையான 66 நூல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறார். அந்த 66 நூல்களையும் நாம் படிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட சிந்திக்க வைக்கிறார். அங்கே நாம் வாசிக்கிறோம், ஆண்டவருடைய வேத வசனத்தை யார் யார் சிந்திக்கிறார்களோ அவர்களுடைய மேலே என்னுடைய கண்கள் அங்கே ஊக்கமாக ஆர்வமாக இருக்கிறார். இன்னைக்கு நீங்களான எந்த அளவுக்கு வேத வசனத்தை நாம் சிந்திக்கிறோம், அதை தியானிக்கிறோம். தேவ வசனத்தை குறித்து தியானம் தேவை. ஆண்டுடைய சமூகத்திலே உட்கார்ந்து அதை மணிக்கணக்காக வாசிக்க வேண்டும் என்பது முக்கியமல்ல. எதை வாசித்தோம், ஆண்டவர் நம்மோடு கூட என்ன பேசினார். இதில் நான் பார்க்க வேண்டியது என்னன்னா, மலை போன்ற பிரச்சனைகள் வந்தது, ஓடிவிட்டது. 5000 பேர் என்று நாம் பார்க்கிறோம் ஆண்கள். அந்த இடத்துல நானும் இருந்து ஆண்டவர் எந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினாரோ, மலை பிரசங்கம், அதுக்கப்புறமாக அவர் 5000 பேர் போஷித்து அந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவருடைய சமூகத்திலே காணும் பொழுது ஆண்டவர் கிட்டத்தட்ட ஒரு 25,000 அல்லது 30,000 பேர்கள் அவர்கள் இருந்தார்கள். நீங்கள் உங்களுடைய கைகளில் உள்ளதை 5 அப்பங்கள் 2 மீன் ஒரு பையன் கொண்டு வந்திருந்தான். அது வார்கோதுமை அப்பம் என்று சொல்லப்படுகிறது. அந்த வார்கோதுமை அப்பம் போல உங்களுடைய கைகளிலேயும் என்னுடைய கைகளிலேயும் ஆண்டவர் இந்த அருமையான பைபிளை தந்திருக்கிறார். ஆகினாலே நம்முடைய குடும்பம் எப்படி மேலே வரும், நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கிறதே, நாம் இதை எப்படி தாண்டி வருவோம் என்று நினைக்காமல் ஆண்டவர் இதுவரை என்னை நடத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை சந்தேகப்பட வேண்டாம், அல்லது அவரை குறித்து சிந்தியாமல் இருக்க வேண்டாம், உணராமல் இருக்க வேண்டாம். உங்களுடைய இருதயம் கடினமாகவும் இருக்க வேண்டாம். ஆண்டவருடைய சமூகத்தில் கடினம் என்று சொல்லும் பொழுது புளித்த மாவை குறித்த போதனை என்று சொல்லப்படுறார்கள். புளித்த மா என்று சொல்லும் பொழுது அநேக காரியங்கள் வேத வசனத்தில் உள்ளவை தவறாக சொல்லப்பட்டிருக்கார். யூடியூபில் பார்த்தீங்கன்னா பைபிளில் உள்ள சில வசனங்கள் தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள், சில டாக்ட்ரின்ஸ் தவறு என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் வேத வசனத்தில் புளித்தமா என்று சொல்லும் போது நம்முடைய கண்கள், நம்முடைய காதுகள் யாவும் தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். ஹல்லேலூயா. மனிதனுடைய சத்தத்தை அல்ல, மனிதனுடைய சிந்தனைகளை அல்ல, தேவ சத்தத்தை. இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே நான் உம்முடைய சத்தத்தை கேட்க விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார், ஆண்டவர் உங்களோடு நடக்க விரும்புகிறார். அவர் ஒவ்வொரு நாளும் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? எழுந்த உடனே ஆண்டவர் உன்னுடைய கரத்தை நான் பிடித்திருக்கிறேன், இந்த நாளிலே உன்னை நான் நடத்தி செல்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் என்னை அவருடைய வலது கரத்தை பிடித்து என்னை நடத்துகிறார் என்று எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆக வாழ்க்கையில குழப்பத்தோடு இருக்க வேண்டாம், சந்தேகத்தோடு இருக்க வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய இருதயம் கடினமாக என்ன செய்ய வேண்டாம் இருக்க. ஆண்டவர் செய்கிற அநேக காரியங்கள் அற்புதங்களும் அதிசயங்களுமாய் நமக்கு என்ன செய்கிறது? காணப்படுகிறது. 7வதாக யோவான் 6ஆம் அதிகாரம் 67ஆம் வசனம். யோவான் 6:67. அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களோ என்றார். ஆண்டவர் அந்த 12 நோக்கி நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா, மனதாயிருக்கிறீர்களா என்ற ஒரு மொழிபெயர்ப்பு. இன்னொன்று, how you are thinking about the doctrines of God. ஆண்டவருடைய அந்த சிந்தனைகளை பற்றி என்ன நினைக்கிறோம். இப்போ ஒவ்வொரு உதாரணமாக சொன்னால், யோவானில் உள்ள அந்த 21 அதிகாரங்களையும் நீங்கள் படிக்கும் பொழுது யோவானுடைய 21 அதிகாரங்களும் ஒவ்வொரு அதிகாரங்களையும் ஆண்டவரை பற்றி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று அன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் நான் சொல்லிக் கொடுத்தேன்.
நீங்களும் நானும் ஆண்டவர் 12 அந்த பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? உங்களுக்குள்ளேயும் அந்த வேத வசனத்தை சரியாமல் அறியாமல் அந்த 16வது அதிகாரத்தை நான் வாசிக்கிற பொழுது, உங்கள் இருதயம் கலங்காதே. 1 வாசிங்க. நீங்கள் 14:1 உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என்னிடத்திலும் விசுவாசமாய். இந்த 14ஆம் அதிகாரத்தை உட்கார்ந்து நான் வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு வசனத்திலையும் ஆண்டவர் சொன்னார், நீ என்ன நினைக்கிறாய் என்று கேட்டார். 16 சத்தியங்களை கர்த்தர் தந்திருக்கிறார். 16 உண்மையான ஆண்டவருடைய உபதேசங்களை அந்த 14ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். காரணம் என்னவென்றால், இயேசுவினுடைய உபதேசம் கடினமாயிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் அதை கண்டுதான் அவர்கள் போய்விட்டார்கள். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? தேவனுடைய ஆசீர்வாதம் கிடைத்தால், தேவனுடைய சுகத்துக்காக நீங்கள் வந்தால் போய்விடலாம். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உலக ஆஸ்திக்காக அல்ல, உலக ஆசீர்வாதங்களுக்காக அல்ல, ஆண்டவரே உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவரிடத்தில் சொல்ல, ஆண்டவரே உம்மை தேடி நான் வந்திருக்கிறேன். I have come here to find you. I want to hear from you. I want to know your idea. உம்முடைய எண்ணங்களை அறிந்து கொள்ளும்படியாய். இன்றைக்கு அநேகர் வேத வசனங்கள் ஒவ்வொன்றாக ஆராய்கிற பொழுது, அன்றைக்கு நான் நீதிமொழிகளை படித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் 40 காரியங்களை சொன்னார். நீங்களும் நானும் ஆண்டவருடைய உபதேசம் உங்களுடைய கைகளில் இருக்கு. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களிடத்தில் இந்த கேட்கிற 7வது கேள்வி அதுதான். இந்த கேள்விகளை கவனமாக எழுதுங்கள். 77 கேள்விகளை எனக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு சில கேள்விகளை தருகிறேன். அந்த 7வது கேள்வி, நீங்கள் எந்த அளவுக்கு வேத வசனத்தில் கவனமாக ஆண்டவர் பேசுகிறார். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் யாரிடத்திலே போவோம் என்று அவர்கள் கேட்ட பொழுது, ஆண்டவர் நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறன்னு சொன்ன பொழுது, நாங்கள் யாரிடத்திலே போவோம்? உம்மிடத்தில் நித்திய ஜீவ வசனங்கள் உண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய வசனம் சாதாரணம் நினைக்கக்கூடாது. அது 68 வசனம் வாசிங்க. 6:68 யோவான் 6:68 வாசிங்க. சீமோன் பேதுரு அவருக்கு பிரதித்திரமாக, ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் அதெல்லாம் குறித்து கொள்ளுங்க. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. உம்மை விட்டு நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். அப்போ இந்த காலையிலே நீங்கள் உறுதியாய் ஆண்டவரை பற்றி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவரை நாங்கள் உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளுகிறோம். அவருடைய கரத்தை பற்றி கொள்ளுகிறோம். உலக ஞானம், உலக மாமிசம், உலக பணம் எதுவும் எனக்கு தேவையில்லை. உம்முடைய அன்பிலிருந்து எதுவும் என்னை பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய அன்பிலிருந்து எம்மை பிரிக்க முடியாது. விசுவாசத்தில் கடைசி மூச்சு வரை நிற்பேன். இதான் ஆண்டவரிடத்தில் நீங்களும் நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் ஆசீர்வதித்து நடத்த என் தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. 8வதாக லூக்கா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். நியாயப்பிரமாணத்தில் என்ன, நீ என்ன வாசிக்கிறது என்ன? மொழிபெயர்ப்பில் திருச்சட்ட நூலிலே என்ன எழுதியிருக்கிறது. ஆங்கிலத்தில் வாட் இஸ் ரிட்டன் இன் த லா புக் ஆர் இன் த லா ஆஃப் காட். ஆண்டவருடைய புத்தகத்தில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீ என்ன வாசிக்கிறாய். ஆண்டவருடைய சமூகத்தில்
ஆண்டவர் கேட்கிறதான ஒரு கேள்வி என்னவென்றால், தேவ புத்தகத்தை எந்த அளவுக்கு வாசிக்கிறாய் என்று ஆண்டவர் கேட்கிறார். பழைய ஏற்பாட்டில் முழு வேதாகமும் நமக்கு நியாயப்பிரமாணமாக யூதர்களுக்கு சொல்லப்படுகிறார். முழு வேதாகமத்தில் என்ன எழுதியிருக்கிறது என்று கேட்கிறார். தெரிய வேண்டும் என்றால் முதலாவது வேதத்தை தெளிவாக வாசிக்க வேண்டும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வாசித்தால் வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, யாருக்கு என்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலையில் உட்காந்து வாசிக்கும் போது பெத்தேல் என்று சொல்லி வாசித்தேன். அதை குறித்து கிட்டத்தட்ட ஒரு 10 காரியங்களே ஆண்டவர் எனக்கு சொல்கிறார். அதில் ரொம்ப விசேஷம் என்ன தெரியுமா, பெத்தேல், பெத்துவேல், பெத்தூல் என்று சொல்லி 3ஆக இருக்கிறார். அதெல்லாம் வாசிக்கிற போது ஆட்களுடைய பெயர்கள் அல்ல. யாக்கோபு தன் தகப்பனை விட்டு மாமா வீட்டுக்கு போகிற பொழுது அவன் படுத்து கிடந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். அந்த தரிசனத்தில் வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கும் அதே போல ஆண்டவர் நமக்கு மேலே நின்று அவனுக்கு சொன்னது போல இன்று காலையிலும் ஆண்டவர் அவர் பரலோகத்திலிருந்து உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆண்டவராகி தேவன் சொல்லுகிறார், இந்த இடத்திற்கு பெத்தேல் என்று சொல்ல காரணம் என்ன, இது தேவனுடைய வீடாக இருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் நான் உட்கார்ந்து இருக்கிற இடம் எந்த இடம், தேவனுடைய வீடு. அல்லேலூயா. ஆண்டவருடைய வீடு. நீங்கள் தான் இந்த இடத்துல உட்காரும் பொழுது அந்த பயபக்தியோடும் ஆண்டவரை காண்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தோடு கூட, ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாம் என்ன செய்திருக்கிறேன், உட்கார்ந்து இருக்கிறேன். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் 8வதாக ஆண்டவருடைய சமூகத்தில் வேதத்தை வாசிக்க வேண்டும். வாக்குத்தத்தங்கள் என்ன என்று கண்டுபிடிக்க வேண்டும். ஆண்டவருடைய வேதத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க, ஆண்டவரே என்னை அர்ப்பணிக்கிறேன், ஒவ்வொரு நாளும் வாசித்து 1 வருஷத்திலே பைபிளை முடிப்பேன், அதற்குரிய பலனை தாரும். இன்னைக்கு காலையில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஆண்டவரே 1 வருஷத்தில் நான் பைபிளை வாசிப்பேன், உங்களுடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொள்வேன், உங்களுடைய ஆண்டவர் பிரமாணங்களை கற்றுக்கொள்வேன். நான் எப்படின்னா 3 மாதத்தில் ஒரு தடவை அந்த அளவுக்கு அந்த முழு பைபிளையும் படிப்பேன். தேவனுடைய சமூகத்தில் ஆண்டவர் உங்களுக்கு 8வதாக சொல்லுகிறார், வேதத்தில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் அதிக நேரம் செலவழிப்போம். 9வதாக மார்க் 5:30. இன்னும் 5 நிமிஷத்தில் முடித்து விடுகிறேன். மார்க் 5:30. உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து ஜனக்கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். இந்த மொழிபெயர்ப்பில் என் வஸ்திரங்களை தொட்டது யார், இந்த மொழிபெயர்ப்பு பவர் ஐயர் எழுதுனதான மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழிபெயர்ப்பில் என்னுடைய மேல் உடையை தொட்டது யார், இன்னொரு மொழிபெயர்ப்பில் இருக்கிறார். திரள் கூட்டம் ஆண்டவருக்கு பின்பாக செல்லுகிறது. ஆனால் ஒரு பெண்மணி அவள் ஆண்டவருடைய ஓரத்தை தொட்டால் தனக்கு சுகம் கிடைக்கும் என்று அவளுடைய ஓரத்தை அவள் தொடுகிறார். இந்த வஸ்திரங்களை பற்றியெல்லாம் பார்க்கிற பொழுது பெண்கள் சாதாரணமாக யூத சமுதாயத்தின்படி ஆண்கள் போகிறதான இடத்துல அவர்கள் இருக்கக்கூடாது. அதுபோல ஆண்களை தொடுகிற பழக்கம் இருக்கக்கூடாது. ஏன் ஓரத்தை தொட்டாள் என்றால், பழைய ஏற்பாட்டில் அந்த ஒவ்வொரு ஆசாரியனுடைய ஆடையிலேயும் மணி போன்றதான சில காரியங்கள் தொங்கும் அவருடைய வஸ்திர ஓரத்தில். அந்த வஸ்திர ஓரத்தில் தொங்குறது மாதுளம் பழம் போன்ற ஒரு அளவுக்கு தொங்கும். இந்த இடத்துல அவருடைய வல்லமை வெளிப்படும். பழைய ஏற்பாட்டை நாம் நன்றாக வாசித்தால் அந்த இடத்தை தொடும் பொழுது அங்கே அற்புதம். நீங்களும் நானும் ஆண்டவரை பின்பற்றும் ஜனமாக இருந்தால் ஆண்டவர் சொல்லுகிறார், என் பரிசுத்தம்
ஆண்டவருடைய சமூகத்திலே காணப்படத்தக்கதாக ஆண்டவருடைய அந்த பரிசுத்த அந்த வஸ்திரத்தை அவள் தொட்டாள். இன்று காலையிலேயும் என் ஆண்டவராய் இயேசு உங்கள் அருகாமையில் நிற்கிறார். நீங்களும் நானும், ஆண்டவரே நான் உம்மை தொட விரும்புகிறேன். எத்தனை பேர் சொல்ல போறீங்க? ஆண்டவரே நான் உம்மை தொட விரும்புகிறேன். நீங்கள் ஆண்டவராகிய தேவனை ஜெபத்திலே தொட வேண்டும். ஆண்டவராய் தேவனை பரிசுத்தத்தின் மூலம் தேட வேண்டும். ஆண்டவராய் தேவனை வேத வாசிப்பின் மூலம் தேட வேண்டும். ஞாயிற்றுக்கிழமையில் இன்றைக்கு வந்திருக்கிறோம், அவரை பார்க்கிறோம், அடுத்த வாரம் தான் பார்க்க போகிறோம் என்கிற அந்த நிலை மாறி ஒவ்வொரு நாளும் இயேசுவை என் வீட்டில் சந்திப்பேன். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை உம்மை நான் தொடுவேன், ஆண்டவருடைய பாதத்தை நான் தொடுவேன். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவரை தொட்டு ஆண்டவருடைய வரங்கள். நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். இந்த சபையில் உட்கார்ந்திருக்கிறீர்கள் யாவரும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். உங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார், வரங்களை கொடுத்திருக்கிறார். உங்கள் மூலமாக அற்புதங்கள் நடப்பதற்காய் தேவன் விரும்புகிறார். இது 9வது காரியம். கடைசியாக யோவான் 21:15. யோவான் 21ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர்கள் போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். அது ஒரு மொழிபெயர்ப்பில் என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா. உயிர் தெழுந்த பின்பு ஆண்டவர் பேதுருவிடத்தில் கேட்கிற கேள்வி. இன்னொரு மொழிபெயர்ப்பில் மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா. இன்றைக்கு காலையில் ஆண்டவர் வேத புத்தகத்தை வைத்திருக்க உங்கள் ஒவ்வொருவரும் நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா. Do you love me? ஆண்டவர் அருமையாக கேட்கிறார். உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகளை காட்டிலும், உன்னுடைய ஆஸ்தியை காட்டிலும், உன் பணத்தை காட்டிலும், உன் பதவியை காட்டிலும் என் பேரில் அன்பாயிருக்கிறாயா. நீங்கள் எல்லாரும், ஆண்டவரே உலகத்தின் சொத்து, என் குடும்பம், எல்லாரை காட்டிலும் நான் உன் மேலே அன்பாயிருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவரே உலகத்தின் சொத்து, என் குடும்பத்தின் காரியங்கள் எல்லாவற்றை காட்டிலும் உம்மேல் அன்பாயிருக்கிறேன். உம்மை நான் அதிகமாய் நேசிக்கிறேன். உமக்காக வாழ விரும்புகிறேன். என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே. ஹல்லேலூயா என்று அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையில் பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்ய உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. 10 காரியங்கள். நான் யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது, ஆண்டவரே நீர் என் தகப்பனாய் இருக்கிறேன், முதல் காரியம். 2வதாக, என்னை விசுவாசிக்கிறீர்களா? How much you believe our Lord? ஆண்டவரை எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறீர்கள்? 3வது, சுகம் பெற விரும்புகிறீர்களா? ஆண்டவருடைய சமூகத்தில் 3வது கேள்வி எல்லாம், ஆண்டவரே நான் சுகம் பெற விரும்புகிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ தெரியாது. என் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த பெரிய அதிசயங்கள், என்னுடைய இருதயம், என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி சிறு பிள்ளை போல இருந்த என்னை இன்றைக்கு உங்களுக்கு வசனத்தை போதிக்க முடியாய் கர்த்தர் சுகத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதே போல ஆண்டவர் 4வதாக, பயப்பட வேண்டாம். 14 விதமான பயங்கள் இருக்குது, பயப்பட வேண்டாம். அடுத்ததாக, ஒருபோதும் சந்தேகப்பட வேண்டாம். நீங்கள் எதை கொடுத்தும் சிந்தியாமல் இருக்க வேண்டாம். நீங்களும் ஆண்டவரை விட்டு போகாமல் ஆண்டவரை நெருங்கி வருவோம், அவருடைய குடும்பத்திலே ஒருவராக சேருவோம். இந்த காலையில் சொல்ல வேண்டும், நான் இயேசுவின் குடும்பத்தை சேர்ந்தவன். ஹல்லேலூயா. இயேசு எனக்கு தகப்பனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா.
ஆகையினாலே அவரை விட்டு போக மாட்டேன். அடுத்தது வேதத்தை நன்றாக படிப்பேன். ஆண்டவர் என்னை தொடுவார், நான் அவரை தொடுவேன். கடைசியாக I love my Lord Jesus Christ more than anything else. எல்லாவற்றையும் விட என் இயேசுவை அதிகமாக நேசிப்பேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் மற்ற எல்லாவற்றையும் விட என் இயேசுவை பர்சனலாக நான் விசுவாசிப்பேன், அன்பாயிருப்பேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.